உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்து பேசுவதற்காக நம்மளுடைய செய்தியாளர் சார்லஸ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார்லஸ், இந்த போராட்டம் எந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு? இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள்லாம் என்னென்ன? வேதவழி, நாம் இப்போ தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னதாக இருக்கோம். இப்போ விவசாயிகள் அனைவருமே மாவட்ட ஆட்சியர் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. தேசிய தென்னிந்திய நதி இணைப்பு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருக்காங்க. ஐயா கண்ணு நம்மோட இருக்கிற அவரிடம் கேட்கலாம். இப்போ நீங்கள் மாவட்ட ஆட்சியரும் சந்தித்து என்ன மனு கொடுக்க போறீங்க? இப்போ எதுவும் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கீங்களா? எதுக்கு இப்போ பெண்களும் இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க? சார், அரசியலமைப்பு சட்டப்படி காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தான் அமைச்சாங்க. ஆனா கர்நாடகா கண்டுக்கவே மாட்டேங்குது. மோடி தண்ணி விடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. தமிழகத்தை வஞ்சம் தீர்க்கிறார்கள். பிஜேபிக்கு இங்க ஆதரவு இல்ல, காங்கிரசுக்கு ஆதரவு இல்ல, கர்நாடகா தான் இருக்கு. அதனால நீங்க எல்லாம் விவசாயம் அழிஞ்சு போகிறாங்கிறாருங்களா? என்ன பண்றது? 5 வருஷமா தண்ணி இல்ல. 28 லட்சம் ஏக்கர் சாடி ஆச்சு காவிரி டெல்டாவில். இப்போ 1 ஏக்கர் சாவடிய வழி இல்லையே காவிரி தண்ணியில. அவன் 38 ஏக்கர் சாடு பண்றானே. ஏன் எங்களுக்கு இப்ப நியாயம் இல்ல? எல்லா நகையும் அடை வச்சிருச்சு பொம்பளைங்க எல்லாம். கழுத்துல தாலி கூட இல்ல சார், கயிறு சார். 10 ஏக்கர் 15 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம், 5 ஏக்கருக்கு மேல இருந்தா பெரிய கோடீஸ்வரன் அரசு சொல்லுது. இப்ப மாவட்ட ஆட்சியரிடம் நீங்க என்ன கோரிக்கை வைக்க போறீங்க? இல்ல மாநில அரசு மத்திய அரசுக்கு இது அடுத்த கட்டமான எதுவும் போராட்டம் எதுவும் அறிவிக்க எதுவும் திட்டமிட்டுருக்கீங்க? சார், நாங்க எங்களது உரிமைக்காக போராட வேண்டும். சாகு வரை உண்ணாவிரதம் இருக்குன்னு எங்களுக்கு தண்ணி காவலோடு கேட்டோம். ஒரு 15 நாள் கொடுங்க, 30 நாள் கொடுங்க, 15 நாள் கொடுங்க கேட்டோம். பிரிட்டிஷ் போலீஸ் மாதிரி எங்களை மதிக்க போலீஸ் மிரட்டுது. தரமாட்டேங்கிற உண்ணாவிரதம் இருக்க. அதனால இப்ப மனு கொடுக்க போறோம் கலெக்டர் கிட்ட. கலெக்டர் ஏத்து எங்களுக்கு உண்ணாவிரதம் 15 நாள் கொடுத்தாருன்னா நாங்க இருப்போம். இல்லாட்டி நாளைக்கு நேரம் மேட்டூர் போறோம். தொடர்ந்து பேசலாம். அதாவது முக்கியமாக வேதவழி, அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த போராட்டத்தை கலந்து கொண்டு இருக்காங்க. அவரிடம் கேட்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான கடன் ஏற்கனவே இருக்கிறது? இப்போ அந்த கடன்லாம் அடைச்சாச்சா? இப்போ என்ன நிலைமையில இருக்கீங்க? கடன் எதுவும் அடைக்க கிடையாது. 40 பவுன் நகை ஏலத்துக்கு போயிடுச்சு. எங்களுக்கு 16 ஏக்கர் இருக்கு. காவேரியில் தண்ணி இல்லை. விவசாயத்துக்கு எங்களுக்கு குடிநீர் தண்ணியும் பற்றாக்குறையாக இருக்குது. எங்களுக்கு மேல் இடத்துல தண்ணி கொடுக்க கிடையாது. எங்களுக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக நாங்கள் சாவது வரலையும் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது எந்த ஆற்றமதிங்கிறது கிடையாது. வெறும் கயிறு தான் எங்களுக்கு மிச்சம், வேற எதுவுமே எங்களுக்கு கிடையாது. இதனால எங்களுக்கு கடன் தள்ளுபடி செஞ்சே ஆகணும். நகை ஏலத்துக்கு போன நகையை திருப்பி கொடுக்குமாறு நாங்கள் கேட்குறோம். முக்கியமாக அதாவது வேதவழி, திருச்சி மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஏற்கனவே குறுவை சாகுபடி என்பது அவங்க போய்த்து இருக்கு. இப்போ சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலைமை. தொடர்ந்து விவசாயிகள் இப்போ தற்போது போராட்டத்திற்காக தயாராக இருக்காங்க. விவசாயிகள் மட்டும் இல்லாமல் பெண்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. காரணம், அவர்கள் ஏற்கனவே விவசாயிகள் வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தற்போது இந்த வாங்கிய கடனை மட்டும் இல்லாமல் அந்த வைத்த நகைகளை கூட திருப்ப முடியாத நிலைக்கு இருக்காங்க. அவர்கள் இப்போ தற்போது தாலி கயிறுகளுடன் அவர்கள் தற்பொழுது இருப்பதாகவும் அதற்காக இப்போ உடனடியாக மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாகவும் அவர்கள் வைத்திருக்காங்க. வேதவழி, விவசாயிகள் போராட்டம் குறித்து தங்களின் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சார்லஸ்.